பேர் பாலசுப்ரமணியம். ஆதம் வந்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு என்ன காரணம்? அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் ஒரு ஜோடியை படைச்சார் நம்ம சொல்றோம். அதுல அவர் ஆதாம், ஆம்பளைக்கு பேர் ஆதம், பொம்பளைக்கு பேர் ஹவ்வாங்கிறோம். அவர் என்ன கேள்வி கேட்கிறார்னா, ஆதம்ங்கிறவரு சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு என்ன காரணம்? கடவுள் படைச்சி அவரை ஒரு சொர்க்க சோழல வச்சிருந்தவரை வெளியேற்றிட்டாரு. வெளியேற்றின பிறகுதான் நம்ம எல்லாம் பிறக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அது ஏன் வெளியேற்றினாங்கன்னு கேட்கிறார். வெளியேற்றுவதற்கு இரண்டு காரணம் இருக்குது. ஒன்னு அவருக்கு ஒரு கட்டளை போடுறாரு கடவுள். என்ன கட்டளை? நீங்க இந்த சொர்க்க சோலையில என்ன வேண்டாலும் பயன்படுத்திக்கிறீங்க, எந்த மரத்தினுடைய கனிகளை வேண்டாலும் சாப்பிட்டுக்கிறீங்க, ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு மரத்தை மட்டும் தொடக்கூடாது. ஏராளமான மரஞ்செடி கொடிகள் அங்க ஏற்படுத்தி ஏராளமான கனிகளை அங்க உற்பத்தி செய்து ஒரே ஒரு மரத்தை மட்டும் கடவுள் காட்டி சொன்னாரு, இந்த மரத்தை நீங்க நெருங்க கூடாது, வேற எல்லா மரங்களையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றாரு. எது செய்யக்கூடாதுன்னு அதைத்தான் செய்வான் ஒருத்தன். மனுஷனுடைய தன்மை என்ன? அந்த குணம் நம்ம எல்லாத்தையுமே இருக்குது. ஒரு ஆள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னீங்கன்னு வைங்க, அவன் பாட்டு சும்மா இருந்துருவான். யார்த்தையும் சொல்லாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க, எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். சும்மா அந்த செய்தியை சொன்னா ஒத்தனை சொல்ல மாட்டான், இந்த காரை வச்சுக்கிடுவான். அவன்கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? இது ஒத்தட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓ நம்ம எல்லாத்தையும் சொல்லணும், இவன் சொல்லக்கூடாதுல அப்படின்னு அடுத்த நாள் அப்படி சொல்லி விட்டுருவான். அப்ப மனுஷனுடைய தன்மை என்ன? எது வேணாங்கிறமோ அதை போய் செய்யணும்னு ஆசைப்படுறான். அந்த அடிப்படையில் ஆதம் என்ன பண்ணிட்டாரு? ஏன் கடவுள் இதை செய்ய வேணான்றாரு? எல்லா மரத்தையும் சாப்பிட சொன்னாரு, இந்த மரத்துக்கிட்ட ஏன் போக வேணாம்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இவரா சிந்தனை பண்ணிக்கிட்டு இவரா போய் என்ன விட்டாரு, அதை சாப்பிட்டு விட்டாரு. அப்ப கடவுள் என்ன பண்ணிட்டாரு? என்னுடைய கட்டளை நீங்க மீறின காரணத்தினால இங்க இருந்து வெளியேறிடுங்க. இதுதான் வெளிப்படையாக உள்ள காரணம். இது ஃபர்ஸ்ட் காரணம். இவனுடைய குற்றத்துக்கு தண்டனையாக வெளியேற்றப்பட்டாலும் அது கடவுளுடைய நாட்டமாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாம் பிறக்க வேண்டி இருக்குல்ல, சொர்க்கத்திலே நம்ம இருந்து கொண்டிருந்தோமையானால் அவருக்கு சந்ததிகள் எல்லாம் பெருகாது, அவருக்கு வழித்தொண்டெல்லாம் உண்டா இருக்காது. இதை பத்தி பேசக்கூடிய நம்ம எல்லாம் இருந்திருக்க மாட்டோம். நம்மளை வெளியே தள்ளுனா தான் இதெல்லாம் நடக்கும். அதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்து கடவுள் மீற வச்சு போ வெளியே அப்படின்னு தள்ளி விட்டாரு. அவர் வெளியே தள்ளப்பட்டாடி நம்ம எல்லாம் உண்டா இருப்போமா? சொர்க்கத்துல சந்ததி இனப்பெருக்கத்துக்குலாம் வேலை கிடையாது. அப்ப கடவுளுடைய கட்டளையை மீறின தப்புண்டாலும் அப்ப கடவுளே தான் அதை மீற வைத்து மனித குலத்தை பெருக்குவதற்காக வேண்டி பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்சர்.